சிந்து பைரவி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சய் வந்து இப்ப விசாரணை பண்றாப்ல சிந்து கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் விசாரணையில நம்ம சிந்து நடந்ததை எல்லாமே சொல்றாங்க. அப்படின்னா கொடைக்கானல்ல இருக்கிறவங்க யாரும் உன்னைய தள்ளி விட்டுறதுக்கு வாய்ப்பு இல்ல. இங்க இருக்கிறவங்க தான் யாரோ பிளான் பண்ணி உன்னைய கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி தள்ளி விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே, அதாவது இவங்களோட சேர்ந்து கேம்புக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே விசாரணை பண்ணணும் அப்படின்னு வேறையா சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு நடுப்புற பைரவியை தனியா அழைச்சிக்கிட்டு போய் பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல வேணும்னே ஆறுமுகத்தை இந்த சஞ்சய் வேறையா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. இதுக்கப்புறம் சிந்துவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாப்ல. கொடைக்கானல்ல அவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்த சிந்து அவ்வளோ சீக்கிரத்துல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னா பார்த்துக்குங்களேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல நம்ம சிவாவை காமிக்கிறாங்க. அப்போ ஒரு பேஷண்டோட ஒருத்தவங்க பையன் வந்து பேச வராப்புல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமாக வந்து உங்கள் மனைவியோட சிஸ்டர் எல்லாம் உங்கள் அம்மா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. உங்கள் மனைவியை ஹாரஸ் பண்ணுறதா நான் தான் வந்து ஆக்ஷன் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சிவாவுக்கே உண்மை தெரிய வருது. சிந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பைரவி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற உண்மை சிவாவுக்கு தெரிய வருது. ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இவ்வளோ தாங்க நடந்திருக்கு. பெருசாக எதுவும் முக்கியமாக நடக்கலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.